சேலம் சீலநாயக்கன்பட்டியில் நாளை தாவேகா கூட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்போருக்கு அனுமதி சீட்டு, நுழைவுச் சீட்டு இருந்தால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில்ராஜா, தற்போது என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன கட்டுப்பாடுகளை தாவேகாவினர் ஏற்றுக்கொண்டிருக்காங்க, நாளை இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியத்துவம் என்ன? தேவபிரியன், தமிழக வெற்றி கழகத்துடைய மக்கள் சந்திப்பு, அதாவது நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்வு நாளை சேலத்தில் நடைபெறுகிறது. இதற்கான அனுமதி காவல்துறை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இதைக்கு முன்னிட்டு ஒரு அறிக்கை ஒன்றை அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த விஜய் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது. நாளை சீலநாயக்கன்பட்டியில் இருக்கக்கூடிய கேவிபி கார்டன் உள் வளாகத்தில் நடைபெறுகிறது என்றும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் முக்கியமாக காவல்துறை அனுமதிக்காக வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இந்த நிகழ்ச்சியானது முழுக்க அனுமதி பெற்றவர்களுக்கான சந்திப்பு நிகழ்ச்சியாக மாவட்ட நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று ஆனந்த் கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச் சீட்டு வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதியும் தெரிவித்திருக்கிறார். இதில் முக்கியமாக 4998 பேர் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அனுமதி சீட்டு பெறாதவர்களும் பொதுமக்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை கண்டிப்பாக தவிர்க்குமாறும் அவர் வேண்டுகோள் வைத்திருக்கிறார். தேவபிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி செந்தில்ராஜா.